லக் அப்படிங்கிறது ஒரு மின்னல் மாதிரி ரேண்டமான ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி அடிக்கும். எல்லாருக்கும் லக் அடிக்கிறது இல்ல. அதுக்கு டைம் நல்லா இருக்கணும், கடவுள் அருள் இருக்கணும் அப்படின்னு லக்க சுத்தி நெறைய தியரிஸ் சொல்லப்பட்டுட்டே தான் இருக்கு. சக்சஸ் ஆன ஒரு ஆள்கிட்ட இல்ல ஓவர் நைட் செலிபிரிட்டி ஆனவங்க கிட்ட கேட்டா, நான் பல நாள் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அத நான் நல்லபடியா யூஸ் பண்ணிட்டதால எனக்கு சக்சஸ் கிடைச்சது. ஆனா நான் போட்ட ஹார்ட் ஒர்க் பத்தி யாருமே பேசுறதில்ல அப்படின்னு சொல்றத கேட்டிருப்போம். ஆனா எல்லாரும் தானே ஹார்ட் ஒர்க் பண்றோம். எல்லாருக்குமே அந்த சக்சஸ குடுக்க போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடுதா? அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கதவ தட்டுறதுக்கு லக் வேணும்ல அப்படின்னும் ஆர்கியூ பண்ணலாம். நாம தயாரா இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அத நெறைய பேர் யூஸ் பண்றதில்ல. கரெக்ட்டா அத யூஸ் பண்ணும்போது அது லக்கா மாறுது. ஆனா இதுல ஆப்பர்ச்சுனிட்டி, ஹார்ட் ஒர்க் தவிர இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. அது என்னன்னு தான் டீனா சீலிக் ஒரு டெட் டாக்ல சொல்லியிருக்காங்க. டீனா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில பிசினஸ் ப்ரொஃபஸரா இருக்காங்க. பிசினஸ் ப்ரொஃபஸரா இருக்கறதால நெறைய ஸ்டார்ட் அப்ஸோட கதைகள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு லக் அடிச்சதுல பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற பல ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? அந்த லக் அவங்களுக்கு கிடைக்க அவங்க என்ன பண்ணாங்க? அது மத்தவங்க கிட்ட இருந்து இவங்கள எப்படி டிஃபரெண்டா காட்டுச்சுன்னு ரிசர்ச் பண்ணதுல, லக் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு டீனா இந்த எபிசோட்ல சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். லக்கு மின்னல் மாதிரி யாருக்கோ ஏதோ ஒரு நேரத்துல அடிக்கிறதில்ல. அது காத்து மாதிரி எப்பவுமே வீசிட்டே தான் இருக்கு. அந்த காத்து சில சமயம் விசுவிசுன்னு அடிக்கும், சில சமயம் புயல் மாதிரி வரும், சில சமயம் எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னே தெரியாம அடிக்கும். இதை எப்படி நம்ம பிடிக்க முடியும்? அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க டீனா. ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு வேலையில இருக்கீங்களா? கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டாலே அங்க growth இருக்காது. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து வெளியே வந்து சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தா எப்படி நம்ம கரியர் கிராஃப் ஏறும்னு கொஞ்சம் டீடைல்டான வீடியோவை ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பாருங்க. அதையே தான் டீனாவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே சொல்லியிருக்காங்க. என்னால இது முடியாது, இதை கத்துக்க முடியாதுன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற சில கதைகள் இருக்கும்ல, அதுதான் நம்மள க்ரோ ஆக விடாம தடுக்கும். அந்த கதைகளை கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கணும். பெரிய ரிஸ்க் எடுத்து தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சும்மா சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தாலே அதோட தாக்கம் நம்ம கான்ஃபிடென்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போகும். சின்ன வயசுல பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு ஒவ்வொன்றும் நாம கத்துக்கும் போதும் கம்ஃபர்ட் ஜோன்லாம் பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டோம். விழுந்து, அடிபட்டு, அழுதாலும் திரும்ப நடக்கவும், சைக்கிள் ஓட்டவும் செய்வோம். நம்ம பேச பழகுறப்ப எல்லாரும் நம்ம மழலைய பார்த்து சிரிச்சிருப்பாங்க. நாமளும் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே, தப்பா இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லி கரெக்ட் பண்ணிக்குவோம். அந்த பழக்கம் பெருசானப்புறம் இப்ப எங்க போச்சு? மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு நினைச்சிட்டே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். இத தாண்டி வர்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நாமளே பேச ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ரொம்ப நாள் பேசாம இருந்தா நாமளே கால் பண்ணி பேசலாம். ஏதோ ஒரு கோர்ஸ் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைப்போம். ஆனா இது ரொம்ப கஷ்டம்னு பண்ணாமையே இருப்போம். அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அதை பத்தி அட்லீஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஏதோ கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கலாம்ல. டீனா இந்த மாதிரி சின்ன ரிஸ்க் ஒன்று எடுத்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஃப்ளைட்ல போகும்போது யூஷுவலா எல்லாரும் பண்ற மாதிரி ஹெட்ஃபோன்ஸை போட்டு பாட்டு கேட்டு வீடியோ பார்த்துட்டு தூங்கி எந்திரிக்கிறது தான் பழக்கம். ஆனா இந்த வாட்டி ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலான்னு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட இவங்களாவே போய் பேச்சு கொடுத்தாங்க. நீங்க என்ன வேலையா போறீங்க, என்ன ஒர்க் பண்றீங்கன்னு தானே யூஷுவலா கேட்போம். அப்படி கேட்டதுல அவர் ஒரு பப்ளிஷர்னு தெரிஞ்சுது. புக்கு பப்ளிஷ் பண்றதுல இருக்கிற இஷ்யூஸ் என்ன, இந்த இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லிட்டே வந்தாரு. எல்லாம் கேட்டுட்டு இருந்த டீனாக்கு மைண்ட் வாய்ஸ்ல, ஆஹா, இவர் ஒரு பப்ளிஷர்னா நாம இன்னொரு குட்டி ரிஸ்க் எடுத்து பார்ப்போமா அப்படின்னு ஓடிட்டே இருந்துச்சு. பேசிட்டே இருந்தப்போ டீனா அவங்க லேப்டாப் ஓபன் பண்ணி அவங்க எழுதிட்டு இருந்த புக்கை காட்டினாங்க. இது பப்ளிஷ் பண்றதுக்கு ரெடியான்னு கொஞ்சம் பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. அவரும் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு, இல்ல, இது எங்க கம்பெனிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. டீனா பெருசா ஃபீல் பண்ணல. சரி, ஓகே, இந்த குட்டி ரிஸ்க் ஒர்க் அவுட் ஆகல, ட்ரை பண்ணி பார்த்தோம், நடக்கல, பரவாயில்லன்னு மனசை தேத்திட்டாங்க. 2 பேரும் ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. ஒரு 2-3 மாசம் கழிச்சு டீனா அவருக்கு ஃபோன் பண்ணி, என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுங்களேன், அதுல பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சரை பத்தி தான் பேச போறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அவர் வந்து பார்த்தாரு, நல்லா இருந்துச்சுன்னு போயிட்டாரு. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு கால் பண்ணாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அது வீடியோவா அனுப்பிச்சிருக்கேன், பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. அவர் பார்த்துட்டு இதுல ஒரு புக்குக்கு உண்டான ஐடியா இருக்குன்னு கிளம்பி நேர்லயே வந்துட்டாரு. கூட அவரோட எடிட்டர்ஸையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. டீனாக்கு என்னன்னா, என்னடா நம்ம புக்கை வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட்ல புக்கு பண்ணலான்னு சொல்றாருன்னு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனாலும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம தானே செய்யணும்னு மனசை தேத்திட்டாங்க.
அவர் வந்தாரு, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசினாரு, எல்லாரும் சேர்ந்து லஞ்சுக்கு போறாங்க. அப்ப அவர் கூட வந்திருந்த ஒரு எடிட்டர், "டீனா, நீங்க புக் எழுதுற ஐடியால இருக்கீங்களான்னு?" கேட்டாரு. ஆஹா! செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு டக்குன்னு அவங்க புக்க காட்டுனாங்க. 2 வாரத்துல ஒரு புக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சது. அது பயங்கர சக்சஸ்ஃபுல்லான புக்காவும் ஆயிடுச்சு. ஸோ டீனாவோட வாழ்க்கையில இவங்க லக்கி, பப்ளிஷர் ஃப்ரெண்ட் இருந்ததால தான் இவங்க புக் எழுதி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்னு தானே தோணும். ஆனா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தானா அமையல. இவங்க சும்மா பேசி பாப்போம்னு எடுத்த சின்ன ரிஸ்க்னால கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது. பப்ளிஷர்னு தெரிஞ்சும் இவங்க புக்க பத்தி சொல்லாம கூட இருந்திருக்கலாம். தப்பா நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தயங்கி இருக்கலாம். ஆனா டீனா ஒரு சான்ஸ் எடுத்து பாப்போமேன்னு இவங்க புக்க பத்தி சொன்னாங்க. அது உடனேவும் நடக்கல. அதுக்கும் நிறைய டைம் ஆச்சு. ஆனா அது நடக்க டீனா எடுத்த சின்ன ரிஸ்க் தான் காரணம். நம்ம வாழ்க்கையில நம்மளோட கோல்ஸ் அடையறதுக்கு நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சில பேர் ஒத்துக்குவாங்க, சில பேர் நானே தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா தனி ஆள் முயற்சியில மட்டும் ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆயிட முடியாது. அந்த மாதிரி நம்ம சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணவங்கள நாம மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மள நம்பி அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஒரு சான்ஸ் குடுத்திருப்பாங்க, இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இருந்ததால தான் அந்த கோல்ஸ் அடைய முடிஞ்சிருக்கும். அத நெனச்சு பார்க்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். டீனா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில 3 ட்ரெய்னிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க. அதுல இடம் கிடைக்கிறதே பயங்கர கஷ்டம். அந்த மாதிரி சீட் கிடைக்காத ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இவங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. எதனால எனக்கு சீட் கிடைக்கல? நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணணும்? அப்படின்னெல்லாம் கேட்டு மெயில் அனுப்புவாங்க. ஆனா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அனுப்புவாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பிரையன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மெயில் அனுப்புனாரு. 2 வாட்டி நான் அப்ளை பண்ணியும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நான் நெறைய கத்துக்கிட்டேன். அந்த சான்ஸ் குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இவ்ளோ பாசிட்டிவான ஒரு ஸ்டூடெண்ட்டான்னு நினைச்சு அவரை மீட் பண்ண வர சொல்லி 2 பேரும் பேசினாங்க. அவரோட அப்ரோச் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் நம்ம இண்டிபெண்டண்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு டீனாவே ஐடியா கொடுத்தாங்க. பிரையன் ஆல்ரெடி யூனிவர்சிட்டி ஃபுட்பால் டீம்ல இருந்ததால ஸ்போர்ட்ஸ் டீம்ல லீடர்ஷிப் பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல பிரையன் இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்பே தொடங்கிட்டாரு. இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா உருவாக காரணம் அவர் டீனாக்கு அனுப்பிச்ச தேங்க்யூ இமெயில் தான். ஸோ நமக்கு சின்னதோ பெருசோ ஒரு தேங்க்யூ மெசேஜ் இல்ல மெயில் அனுப்ப 2-3 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அதோட ரிசல்ட் ரொம்ப பெருசா இருக்கும். தேர்ட் ஸ்டெப், நம்ம ஒரு ஐடியாவை பார்க்குற பார்வை மாறணும். புதுசா யாராவது ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா, இல்ல நமக்கே டக்குன்னு தோணும்ல, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும், இந்த டாபிக் பத்தி யாராவது பிளாக் எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன சின்னதா ஐடியா வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு இதெல்லாம் ஒரு ஐடியாவா, இது எப்படி ஹிட் ஆகும் அப்படின்னு நம்மளே நம்மள கன்வின்ஸ் பண்ணி அதை மறந்துருவோம். குட் ஐடியா, பேட் ஐடியான்னு நாமளே அவசரமா ஒரு முடிவுக்கு வராம, அந்த ஐடியால என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா டீனா அவங்க கிளாஸ்ல ஒரு கிரியேட்டிவிட்டி எக்ஸசைஸ் கொடுத்ததை பார்க்கலாம். புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா பெஸ்டான ஐடியாஸ் என்னென்ன, அதே நேரத்துல வேர்ஸ்டான ஐடியாஸ் என்னென்னு எழுதணும். எல்லா ஸ்டூடெண்ட்டும் பெஸ்ட் ஐடியாஸும் எழுதணும், வேர்ஸ்ட் ஐடியாஸும் எழுதணும். பெஸ்ட் ஐடியானா ஒரு ஹவுஸ் போட் ரெஸ்டாரண்ட் இல்ல ஹில் வியூ, லேக் வியூ ரெஸ்டாரண்ட்னு இந்த மாதிரி ஐடியாஸை சொல்லலாம். வேர்ஸ்ட் ஐடியாஸ்னா ஒரு குப்பை தொட்டில ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, இல்ல டர்ட்டியா இருக்கிற ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி ஐடியாஸ். எல்லாரும் இந்த மாதிரி எழுதி அதை டீனா கிட்ட கொடுப்பாங்க. பெஸ்ட் ஐடியாஸ் இருக்கிற பேப்பரை அவங்க கிழிச்சு போட்டுட்டு, பேட் ஐடியாஸ் இருக்கிற பேப்பர்ஸை மட்டும் யார் எழுதினாங்களோ அவங்க இல்லாம மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி மத்தவங்க சொன்ன பேட் ஐடியாவை நாம எப்படி ஒர்க் அவுட் பண்ணி குட் ஐடியாவா மாத்தணுங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற சேலஞ்ச். கொஞ்ச நேரத்துல இந்த பேட் ஐடியாஸ் எல்லாம் எப்படி குட் ஐடியாஸா மாறுதுன்னு பாருங்க. குப்பை தொட்டியில ரெஸ்டாரண்ட்னு ஒரு ஐடியா சொன்னேன்ல, அதை ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு குட் ஐடியாவா மாத்திருக்காரு தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நாள்ல மிச்சம் இருக்கிற எல்லா ஃபுட்டும் கலெக்ட் பண்ணி கம்மி பிரைஸ்ல கொடுக்கற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம். ஃபுட்டு வேஸ்ட் ஆகாது, பிரைஸும் கம்மி, ஆனா குவாலிட்டி 5 ஸ்டார் ஹோட்டலோடது. சூப்பர்ல? ரொம்ப நீட்டா இல்லாம டர்ட்டியா இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஐடியா ஒன்னு பார்த்தோம்ல, அதை எப்படி குட் ஐடியாவா மாத்திருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி டர்ட்டி ரெஸ்டாரண்ட்டை இனிமேல் ரெஸ்டாரண்ட் வைக்க போறவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பிளேஸா மாத்தலாம். எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் மெயின்டைன் பண்ணணுங்கிற ட்ரைனிங் கிரவுண்டா மாறுச்சு அந்த பேட் ஐடியா. ஸோ எந்த ஐடியாவும் தப்போ ரைட்டோ கிடையாது, அதை நாம எக்ஸிக்யூட் பண்றதுல தான் இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ற பல ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எல்லாமே ஒரு காலத்துல பேட் ஐடியாவா இருந்தது தான். கண்டிப்பா இது வேலைக்காகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் அதை செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் அது இல்லாம நம்மால இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அது பழகிடும்.
ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் லக் ஒரு மின்னல் மாதிரி ஜெயிக்கவும் வைக்கும், இல்ல மேல இருந்து கீழேயும் தள்ளும். ஆனா பலருக்கு லக் ஒரு காத்து மாதிரி தான் இருக்கு. நாம தான் அதை பிடிக்க கத்துக்கணும். அதுக்கு இப்போ சொன்ன 3 ஸ்டெப்ஸ் தான் கைட் மாதிரி. இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. லக் உங்க பக்கம் கண்டிப்பா திரும்பும். அப்படி உங்களுக்கு அடிச்ச லக், அதுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் பத்தி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாவும் இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்க நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.